ஒரு நாள் ராமு, சோமு அப்படின்னு 2 பேர் நண்பர்களா இருந்தாங்க. ராமு ரொம்ப படிச்சவன். ஆனா சோமு படிக்காதவன், காட்டு வேலை செய்யறவன். ஒரு நாள் ராமு தன்னோட நண்பனான சோமுவை பார்க்க வந்தான். ராமு சொன்னான், நண்பா, நான் ரொம்ப காசு சம்பாதிச்சிட்டேன். எனக்கு ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அதனால இந்த ஊர்ல கறிக்கடை போடலான்னு இருக்கேன். உனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அதுக்கு சோமு சொன்னா, அட, நானே கறி நல்லா வெட்டுவோம்ப்பா. ஒரு வாரமா எந்த வேலையும் இல்லாம வீட்டுல சும்மாதான் இருக்கேன். நீ வேணா சொல்லு, நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். ரொம்ப நல்லதா போச்சு சோமு. ஏன்னா உன்ன மாதிரி நம்பிக்கையான ஆள் இருந்தா போதும், எந்த தொழிலையும் செய்யலாம். இப்போ நமக்கு என்னென்ன வேணும் அதை சொல்லு, என்கிட்ட காசு மட்டும் இருக்கு. சோமு, இப்ப நீ பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் நம்ம ஊர்ல இல்ல. குறிப்பா 2 கடை தான் இருக்கு. ஒண்ணு அந்த ராய், பகதூர் ராய் வச்சிருக்க கடை. அவரு அந்த கடையை எடுக்கலான்னு இருக்காரு. அந்த கடையை நாம வாங்கிக்கலாம், நமக்கு பொருள் செலவு மிச்சம். இது ரொம்ப நல்ல ஐடியா ராமு. ஏன்னா புது கடையை வாங்கி அது நிறைய செய்யறதுக்கு வேலையாகும். இருந்த கடையில நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். சரி, உனக்கு சிக்கன், மட்டன், வாத்து, வேற என்ன கறி போடலான்னு இருக்க? நண்பா, நாம மீன் கடை போடலாம் நண்பா. மீனும் சேர்த்துக்கலாம். இன்னொரு ஆள் சேர்த்தோம்னா நான் சிக்கன், மட்டன் வெட்டுவேன், அவரு மீனும் வாத்தும் வெட்டுவாரு. என்ன, உனக்கு ஓகேவா? சரி, வா நம்ம போலாம். நம்ம போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட பேசுவோம். சோமுவும் ரவுத்தர் பாயை பாக்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப ரவுத்தர் பாய் தன்னோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருந்தாரு. அப்ப சோமு சொன்னான், ரவுத்தரண்ணே, உங்க கடையை வாங்கலான்னு வந்தனே. நீங்க தான் விலைக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டனே. நிஜமாவா உங்க கடையை எங்களுக்கு தர்றீங்களா? ஆமாப்பா, என் கடையும் தரலான்னு தான் இருக்கேன். ஆனா நம்பிக்கையான ஆள் கிடைக்கல. உங்களுக்கு யாராவது தெரியுமா? அட ஐயா, நாங்களே அந்த கடையை வாங்கிக்கிறோம். என் பேரு சோமு. நான் இந்த ஊர்ல தான் ரொம்ப வருஷமா இருக்கேன். நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கடையை எனக்கே தரலாம். அட, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. நீ அந்த சின்னராசுவோட பையன் தானே? உங்க அப்பாவும் நானும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்கள். நாம என்ன பண்ணலாம்னா, இந்த கடைக்கு நான் உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு தர்றேன். உங்களால இதை வாங்கிக்க முடியுமா? அண்ணே, 1,00,000ங்கிறது ரொம்ப அதிகம். நாங்க ஒரு 80,000 இல்ல 70,000த்துல தான் கடை வாங்கலாம்னு நினைச்சோம். நீங்க வேணா எங்களுக்கு ஒரு 70,000 ரூபாய்க்கு தரீங்களா? ஆமாண்ணே, ஆமாண்ணே, எங்க அப்பா ரொம்ப நல்லவரு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் காசு கம்மி பண்ணி கொடுங்க. முக்கியமா 70,000 ரூபாய்க்கு முடிச்சுக்கலானே. சரிப்பா, நீங்க இவ்வளவு கேக்குறீங்க, கொடுத்துட்றேன். ஆனா என்னுடைய கடையில நீங்க ரொம்ப சுத்தமா இருக்கணும். கடையை நான் உங்களுக்கு வாடகைக்கு தான் தர்றேன். சரியா? மொத்தமா கொடுக்கல. இதுல மாச வாடகை 10,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம கரண்ட் பில்லும் தண்ணியும் நீங்க தான் எடுத்துக்கணும். அதுக்கு தனி காசாகும். சரியா? இப்படி என்ன, ஓகே, நம்ம இந்த தொழில பண்ணலாம். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். சரியா? சோமு தன்னுடைய மனைவிய பார்க்க தன்னோட வீட்டுக்கு வந்தார். அப்ப மனைவி அவனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா. சோமு சொன்னா, அடியே ராக்காயி, உனக்கு விஷயம் தெரியுமா? நானும் அந்த ராமு பையனும் சேர்ந்து ஒரு புது கறிக்கடை ஆரம்பிக்க போறோம். கறிக்கடைக்கு உன் பேரை தான் வைக்கலான் இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? உங்க கிட்டதான் காசு எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க கறிக்கடை வைப்பீங்க? உனக்கு தெரியாது, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்லாம நானும் அவனும் சேர்ந்துதான் இந்த தொழில பண்ண போறோம். அந்த பையன் முதல் போட போறான், நான் அதுக்கு வேலை செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம உனக்கும் வேலை கேட்டுட்ட. நீ அந்த கடையில மீன் வெட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கும் சம்பளமும் வரும். நல்ல ஐடியா தாங்க. ஆனா அவரு நல்லவரா நம்பலாமா? எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. இப்படித்தான், நீ எந்த தொழில் பண்ணாலுமே கூட கூட ஏதாவது நீ பேசிட்டே இருப்ப. அதனாலதான் உனக்கு எனக்கு அடிக்கடி சண்டை வருது. இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பையன் கூட அந்த தொழில பண்ணலாம். முக்கியமா நமக்கு வருமானம் வரும், நம்ம குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கலாம். சரியா? சரிங்க, நான் இது நாள் வரை நீங்க சொன்னதை கேட்டதே இல்ல. வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழில் பண்ணுவோம். ஆனா எனக்கு மீன் வெட்ட தெரியாது, என்ன பண்றது? நீ ஒன்னும் கவலைப்படாத.
அப்ப ராமுவோட அம்மா அந்த இடத்துக்கு வந்தாங்க. டேய் ராமு, நிஜமாவா? நீயும் அந்த சோமு பையனும் சேர்ந்து புதுசா கடை ஆரம்பிக்க போறீங்களாமே, நான் கேள்விப்பட்டது உண்மையா? அட ஆமாமா, நானும் அவரும் சேர்ந்துதான் கடை ஆரம்பிக்கிறோம். இப்பதான் பேசிட்டு இருந்தேன். நிஜமா நானும் அந்த பையனும் கடை ஆரம்பிச்சு பணக்காரங்களாக போறோம். ஆமாங்க, ஆமாங்க அத்தை. நானும் அவர் கடையில வேலை செய்யலான்னு இருக்கேன். எனக்கும் மீன் வெட்டுற வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. நிஜமாவா? நானும் உங்க கூட வர்றேன். நான் அந்த கடையில சுத்தம் பண்ற வேலையை செய்யறேன். எனக்கும் ஒரு அமௌண்ட் வருமில்ல. எனக்கும் செலவு நிறைய இருக்கு. போனுக்கு ரீசார்ஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன வேலைகள் நிறைய இருக்கு. சரிங்கம்மா, நம்ம ஒரு குடும்பமாவே அந்த கடைக்கு வேலைக்கு போலாம். நம்ம அப்புறம் அந்த கடைக்கு எப்படியாவது சம்பாதிச்சு அந்த கடையவே நாம சொந்தமாக்கிக்கலாம். இது நல்ல ஐடியா. இனிமேல் நாம மே கறிக்கடை குடும்பம். இனிமேல் நம்மள எல்லாரும் கறிக்கடை கறிக்கடை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. டேய் சோமு, இனிமேலு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இப்போ நீ ஒரு தொழிலதிபர் ஆயிட்ட. அது மட்டும் இல்லாம உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. நீ அதையெல்லாம் ஜாக்கிரதையா பாத்துக்கணும், சரியா? முக்கியமா இன்னும் முன்ன மாதிரி இந்த சோட்டா பீம் பார்த்துக்கிட்டும், டிராகன் பால் பார்த்துக்கிட்டும், அப்புறம் டோரா புஜ்ஜி பார்த்துக்கிட்டு இருக்காத. அந்த டோரா புஜ்ஜி பார்த்துதான் நீ இன்னும் காமெடியாவே இருக்க, சரியா? இனிமேல் இதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா வேலையை பாரு. அப்படி சொல்லுங்க அத்தை, நானும் நிறைய தாட்டி சொல்லிட்டேன். இந்த பொம்மை டிவி பாக்குறத இவரு விடவே மாட்டேங்கிறாரு. என்ன பண்றது அப்படின்னு வச்சிருந்தேன். அந்த ராமு பையன் வந்ததால கொஞ்சம் நல்லதா போச்சு. இப்போ இவரு தொழில் பண்ண ஆரம்பிக்க போறாரு. சரி அத்தை, வாங்க நாம எல்லாரும் போய் அந்த கடையில வேலை செய்யலாம். இன்னைக்கு பூசை போடணும், கடைய ரெடி பண்ணணும், சுத்தம் பண்ணணும். ஆமாங்கம்மா, நானும் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும். நானும் அவரும் போய் கடையை சுத்தம் பண்றோம். நீங்க வந்து அதை கூட்டி விடுங்க, ஒட்டடி அடிச்சு விடுங்க. நான் போய் கடைக்கு தோரணம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப ராமு அந்த இடத்துக்கு வந்தான். அவனை பார்த்த உடனே நம்ம பாட்டி சொன்னாங்க, ஐயா ராமா, ரொம்ப சந்தோஷம்யா. என் பையன் சோமுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டேன். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடு. நானும் கடையில வந்து வேலை செய்யறேன். அம்மா, நீங்க என்கிட்ட கேட்கணுமா? நீங்க சந்தோஷமா வந்து என் கடையில வேலை செய்யலாம். நீங்க என்னோட அம்மா மாதிரி. அட ராமு தம்பி, இவ்வளவு நல்லவரா நீங்க? இத்தனை நாள் நீங்க எங்க இருந்தீங்க? இதுக்கு முன்னாடியே நீங்க எங்க வாழ்க்கையில வந்திருந்தீங்கன்னா நாங்க இந்நேரம் பணக்காரங்கள் ஆகி இருப்போம். ரொம்ப நன்றி தம்பி. ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால இனிமேல் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தே வேலை செய்யலாம். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வேற இல்ல, நீ வேற இல்ல. உங்க பையன் மாதிரி என்ன நினைச்சுக்கங்க. பையன் மாதிரி என்ன தம்பி, நீ எங்களோட பையன்தான். எங்க பையன் ரமேஷ் மாதிரி தான் நீ இருக்க. சோ என்னைக்குமே நீ கவலைப்படாத, நாம எல்லாத்தையும் பாத்துக்கலாம். ராமு தானே?